போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், காங்கிரசின் குடும்பங்கள், சுதந்திர போராட்டத்தின் மரபு வழியில் வந்த வாரிசுகள் நாங்கள் இங்கே காட்டுகிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். இப்படி தங்க மகனால் செய்ய முடியுமா? தங்க மகன் கட்சியை சார்ந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று எங்கேயாவது இருக்கிறார்களா? தங்க மகன் ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, மனிதனை கடித்து, இப்பொழுது நடிகர்களையும் கடித்து வருகிறார். நீட் தேர்வு வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த நீட்டு தேர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, கிராமப்புற மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எதிரானது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறது, நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று. முதலில் என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்ததுன்னாங்க. அப்புறம் ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபித்தோம், காங்கிரஸ் உடைய காலத்தில் நீட்டு கொண்டு வரவில்லை, காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்று சொல்றீங்களா? அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பரிந்துரை செய்தவுடன் நீதிமன்றத்தில் தடை ஆணை வாங்கப்பட்டது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல்ப் என்ற இயக்கத்தை விட்டு அந்த தடை ஆணையை விலக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். சங்கல்ப் இயக்கம் யாருடைய இயக்கம், யாரை சார்ந்த இயக்கம் என்பது அனைவருக்கும் தெரியும். RSS சார்ந்த இயக்கம். அதனுடைய ஆரிஜன் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதும் தெரியும். RSS உடைய சார்ந்த சங்கல்ப் இயக்கம் தடை ஆணையை விலக்கி கொண்டு நீட் வேணும் என்று கேட்கிறது. பாஜகவுடைய ஆட்சி நாங்கள் நடத்துகிறோம் என்றது. ரெண்டு பேருக்கும் உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். காங்கிரஸிற்கு இதற்கான தொடர்பு இருக்க பல முறை சொல்லிட்டோம். அது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்கள மாதிரி தடித்த வரலாம் பேச முடியாது. கோயபல்ஸ் மாதிரி பொய்யை தொடர்ந்து சொன்னா உண்மையாகன்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் கிடையாது. இப்போ எனக்கு நான் சொல்லிட்டேன். இரண்டாவது, திமுகவை எதிர்ப்பார், காங்கிரஸை எதிர்ப்பார், இந்தியா கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பார். நீட்டு தேவையில்லை அப்படின்னு புதியதா கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார். அவருடைய கருத்து சொல்றார். உடனே பாருங்க, உலக மகா கண்டுபிடிப்பு தங்க மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, திமுக வழியிலும் காங்கிரஸ் வழியிலும் அவர் செல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய அபத்தம்! இது ஏதாவது அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் அநாகரிகமா பேச முடியுமா? ஆகையால் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது எந்த அரசியல் தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்க மாட்டார்கள். கற்பனையின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து அரசியல் பேசி வருகிறார். நிஜத்துக்கு வரமாட்டார். அவர் இப்போ லண்டன் போறாருன்ட்டு பின்லேடன்ல இருந்து எல்லோரும் அதிர்ந்து இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ட்ரம்ப் எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தர் போட்டிக்கு வராருன்னு. இப்ப காலையில கேள்விப்பட்டோம், லண்டன் பிரதமராக இருக்கிற ரிஷி சுனக் அவரும் இப்போ ரொம்ப யோசனையில் இருக்காராம், என்னடா இவர் வேற வராரு போட்டிக்கு அப்படின்னு. அதனால அவருடைய அரசியல் அவ்வளவுதான். ஆகையால தங்க மகன் இனிமே இப்படிப்பட்ட விமர்சனங்களை நிறுத்த வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாணவர் புரட்சி தான் மிகப்பெரிய தேசத்தின் தலையெழுத்தை எல்லாம் மாற்றி இருக்கு, மாநிலங்களை மாற்றி இருக்கு. அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, இளைஞர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, முதியவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, பட்டியலின மக்கள், மலைவாழின மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. அப்ப யாருக்கு தான் இந்த கட்சி? இந்த கட்சி யாருக்கான கட்சி? இது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கட்சி RSS பாஜகவும். ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 720 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஒருத்தன் 719 பெறான். இந்த புரட்சி எங்கிருந்து வெடிச்சது? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்தும் பொழுது 719 எப்படி போட்ட மாணவர்கள் மாணவிகள் கேட்டது தான் முதல் மகாராஷ்டிராவில் போராட்டம் வெடிச்சது. 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு இரட்டைப்படையில் தான் வரணும். இது எப்படி ஒற்றைப்படையில் வந்து கேட்ட உடனே அழகா சமாளிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கிரேஸ் மார்க் போட்டோம், கருணை அடி. உனக்கு எங்க அதிகாரம் இருக்கு? உச்ச நீதிமன்றம் தான் கேட்டுச்சு.
உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த சட்டத்தில் கிரேஸ் மார்க் போடலான் இருக்கு? ஏதாவது இருந்தால் காட்டு நீ அப்படின்னாங்க. உடனே அந்த சேர்மேன் மேலே பழிய போட்டு என்டிஏ தலைவர் மேலே தூக்கி கடாசிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அவர் வேற துறைக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் மோடியோடைய ஆட்சி. உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு எதிராக, நேர்மை இல்லாத ஆட்சி இந்தியாவில் கூட்டணி ஆட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் எண்ணப்படுகின்றன. சந்திரபாபு நாயுடு வேற காலையில் போய் உட்காண்டார் பட்டியலோட. 2-3 நாளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்தது நிதிஷ்குமார் தயாராக இருக்காரு. ஆகையால் இந்த ஆட்சி ஒரு நாளும் கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான். ஆகையால் தான் தேசத்துடைய, இந்திய நாட்டுடைய மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 400 இல்லை, மோடி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி, உனக்கு மெஜாரிட்டி வராது. தொடர்ந்து பழைய கனவுலேயே இருக்கார் அண்ணாமலை. எல்லாரையும் மிரட்டி இடி அனுப்பலாம், சிபிஐ அனுப்பலாம், ஐடி அனுப்பலாம். எவ்வளவு காலம் நீ மிரட்டி அனுப்புவேன்? சரி, நீ மிரட்டி அனுப்புனீங்க, என்ன ஆச்சு? இப்போ எல்லாரும் பெயிலில் வராங்களா? இப்போ இன்னும் அமைதியாக இருப்பாங்களா? பொது வழக்கிலேருந்து விலகிடுவாங்களா? ஆகையால் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியலை தமிழ்நாட்டு தலைவர்கள், பாஜக தலைவர்கள் விட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.